ஓம் சாந்தி. நாம் நிர்விகாரியான அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா. நாம் சுய பரிவர்த்தனையாளராக இருக்கின்ற ஆத்மா. நாம் தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நம்முடைய முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம் இருக்கின்றது. நாம் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்றோம். நாம் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கின்றோம். நாம் மாயாவின் அநேக புயல்களை கடந்து செல்கின்றோம். நம்முடைய இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவராக நாம் ஆகின்றோம். நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் நாம் இதை கடந்து செல்கின்றோம். விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பறவையாக நாம் ஆகின்றோம். நம்முடைய புத்தி யோகம் சாந்திதாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் இருப்பதால் புயல் வீசுகின்றது. அதனால் தந்தை இப்போது நம்முடைய முகத்தை திருப்பி வைக்கின்றார். இப்போது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய புத்தி யோகம் சொர்க்கத்தின் பக்கம் செல்கின்றது. நாம் இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் புத்தி யோகத்தை சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்துகின்றோம். இது ஞானக்கடலின் தர்பாராகும். தந்தை நமக்கு முற்றிலும் புதிய வழிமுறைகளை தருகின்றார். தந்தை நமக்கு இப்போது படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். அநேக தடவை தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாம் படிக்கிறோமா இல்லையா? எத்தனை பேருக்கு கற்றுத்தருகின்றோம் என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். இன்று நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையே என்று தினமும் இரவில் அட்டவணையை வைக்கின்றோம். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது. எந்த தந்தையினால் உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்கின்றோம். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகின்றது. நடமாடும் போதும்
சுற்றி வரும்போதும், அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கும் பொழுதும் நாயகனை நாம் நினைவு செய்கின்றோம். இப்போது நாம் கல்புத்தியிலிருந்து பாரஸ்புத்தி உள்ளவர்களாக ஆகின்றோம். நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகின்றோம் என்ற போதை மிகவும் இருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றோம். தந்தை நமக்கு புண்ணிய ஆத்மா ஆவதற்கான யுக்தியை சொல்கின்றார். இப்போது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரமாகும். தந்தை இப்போது நேரடியாக வந்திருக்கின்றார். நாம் இந்த கடைசி நேரத்தில் முற்றிலும் சமர்ப்பணமாகி விடுகின்றோம். அப்பா, இவை அனைத்தும் உங்களுடையவை. தந்தையோ கொடுப்பதற்காகவே செய்திருக்கின்றார். தந்தை நேரடியாக வந்திருக்கின்றார். இப்போது நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கான பிரதிபலன் பல மடங்கு கிடைக்கின்றது. நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்வோமானால் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிவிடுகின்றோம். நம்முடையது மிகப்பெரிய குறிக்கோளாகும். நாம் 21 பிறவிகளுக்கு உயர்வை அளிக்கக்கூடிய குமார் குமாரிகளாக இருக்கின்றோம். தந்தைக்கு சமமாக மாறுவதற்காக காமம் எனும் மிகப்பெரிய எதிரியை கனவிலும் கூட போர் செய்யாமல் இருக்கின்றோம். எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சொரூபத்தில் கொண்டு வருகின்றோம். ஆத்மாவினுடைய உண்மையான ஞான சொரூபம் மற்றும் சக்தி சொரூப நிலையில் இருக்கின்றோம். இந்த பழைய உலகத்தின் கடைசியில் தந்தை வந்திருக்கின்றார். அதனால் நாம் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிவிடுகின்றோம். அப்பா, இவை அனைத்தும் உங்களுடையவை. இந்த யுக்தியினால் நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றோம். தினமும் அவசியம் படிக்கின்றோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளராக ஆகின்றோம். ஆகையால் நாம் எப்பொழுதும் வெற்றி அடைகின்றோம். சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியத்தை நாம் வைக்கின்றோம். பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நாம் மாறுகின்றோம். நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம். எப்பொழுதும்
மாற்றத்தை கொண்டு வருவதில் முதலில் நான் என்று கொண்டு வருவதால் முதல் நம்பரை பெறுகின்றோம். சுயத்தை வடிவமைப்பதனால் நாம் உண்மையான தங்கமாக ஆகின்றோம். சுயம் தன்னை நடத்தையை மாற்றி உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆத்மா நாம். நம்முடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.